இவ வெறி உணர்ச்சி கிணங்காத எத்தனையோ காலேஜ் ஸ்டூடெண்ட்களை உத்தியோகத்தை காட்டி மிரட்டி இருக்கிறார். அத்தனை பேரும் என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணதுனாலதான் சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து இவளை அரெஸ்ட் பண்றதுக்காகவே நான் அந்த இடத்துக்கு போறேன். இவர் சொல்றது அவ்வளவு போய். விபச்சாரம், வெளிநாட்டுல பெண்கள் வியாபாரம், இது ரெண்டுக்கும் அந்த இடம் கேந்திரமா பயன்பட்டு இருக்கு. அங்க கிடைக்கிற லஞ்சத்துக்காகவும் அங்க வர பெண்களை இன்பம் அனுபவிக்கிறதுக்காகவும் கிரிமினல் குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் இவர் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இவரை பிடிச்சால் ஒழிய அவங்களை பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இவரை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கே போனேன். நான் சொல்றது 100% உண்மை. இதை எந்த கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். சார், அதே கோர்ட்ல நிரூபிக்க நானும் தயாரா இருக்கேன். வெரி குட். இந்த மானங்கிட்ட விஷயத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போறீங்களா? வெரி வெரி குட். கோர்ட்டுக்கு போனா தீர்ப்பு என்ன ஆகும்ன்றது இப்ப யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா பேப்பர்காரன் நம்ம எல்லாரையும் நார் அடிச்சிருவான். என் கவலை எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்டோட மானம் என்ன ஆக போகுதுன்னு தான். அதனால இந்த விஷயத்துக்கு இந்த ரூமுக்குள்ளேயே நான் ஒரு முடிவு கட்ட போறேன். இனிமே இந்த மாதிரி சம்பவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம நடந்துக்க வேண்டியது உங்க 2 பேருடைய பொறுப்பு. மிஸ்டர் பாஸ்கர், யூ மே கோ நவ. எஸ் சார். ரத்னா, நீ உடனே உன் வேலையை ராஜினாமா பண்ணிடு. யாரது? Who is that? It's me, sir. I asked you to go out long time back. What the hell are you doing there? You, sir, let's, sir. No shoe business. Get lost. Yes, sir. ஏமா நிக்கிற? ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடு. அவ சொல்றத நம்பிட்டா என்ன ராஜினாமா பண்ண சொல்றீங்களா? நான் ஆர்டர் பண்ணலமா, அட்வைஸ் தான் பண்றேன். எப்படி இருந்தாலும் இது எனக்கு தண்டனை தானே. உண்மையாவே தப்பு செஞ்சிருக்காரு. அவருக்கு எந்த தண்டனை இல்லையா? தண்டனை கொடுத்துடலாமா. ஆனா நான் 2 பெண்ணை பெத்து வச்சிருக்கேனே, அதை நினைக்கும் போதுதான் தண்டனை கொடுக்க முடியல. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல இல்ல? அம்மா, எஸ்பி பாஸ்கர் கண்ட பெண்களோட தவறு செய்யறாருன்னு நான் ரிப்போர்ட் எழுதினா நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைக்காது. இன்ன பேருள்ள பெண்ணோட இப்படிப்பட்ட தவறு செய்தார்னு எழுதி அதை நிரூபிச்சாதான் தண்டனை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான கேவலமான லெட்டர்ல உன் பேர் வர வேண்டாமேன்னு நான் நினைக்கிறேன். உன்ன மாதிரி சாமர்த்தியசாலியான ஒரு பெண்ணை ஒழிச்சு கட்டணும்னு ஒரு சுயநல கும்பல் முடிவெடுத்தா அவங்க பயன்படுத்துற முதல் ஆயுதமே அவ விபச்சாரின்னு பட்டம் கட்டுறதுதான். அவளை அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், அவனோட பார்த்தேன், இவனோட பார்த்தேன்னு பிரச்சாரம் பண்றதுதான். அதனால யோஜனை பண்ணாம ஒரு ராஜினாமா லெட்டர் எழுதி கொடு.